மஷ்ரூம் கிரேவி தான் பண்ண போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு, 1 ஸ்பூன் வந்து தனியா போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 4 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. அப்புறம் வந்து நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி வந்து கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். நல்லா ஆஃப் பாயில் வரைக்கும் வேகணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இது ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தை வந்து கழுவி வச்சுட்டு அதிலே வந்து எண்ணெய் ஊற்றிட்டு திரும்ப வந்து தாளிப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து சேர்த்துக்கிறேன். அதில் நல்லா தண்ணி விடும். அதனால தண்ணியெலாம் வற்றினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் வந்து ரெடியாக இருக்குது. 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன். நம்ம குழம்பு மிளகாத்தூள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கம்மியாகவே இருக்குது மஞ்சத்தூள் போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த பேஸ்ட்டும் வந்து இது கூட சேர்த்துருக்கேன். பச்சை ஸ்மெல்லாம் எல்லாமே போயிடும். ஏன்னா நம்ம பாதி வந்து அதிலே வேக வச்சுட்டோம். அதனால் வந்து ரொம்ப நேரம் வேக வேண்டியதெல்லாம் இல்லை, வதக்க வேண்டிய வேலையே இல்லை. அது நல்லா கொஞ்சம் ஸ்மெல்லு மாறும். அந்த மிளகாத்தூள்லாம் மாறினதுக்கப்புறம் வந்து 1/2 தேங்காய் வந்து அரைச்சி வச்சு அந்த பால் வந்து இது கூட ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக வந்து கஸ்தூரி மேத்தி மட்டும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து கொத்தமல்லி தழை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். கிரேவி நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாகவும் வேலை முடிஞ்சிடும். சப்பாத்தி, அதுக்கப்புறம் இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். ஆனால் சப்பாத்தி, பரோட்டா, தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.